ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்துட்டு 2 செயின் ஆர்டர் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்துட்டு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்துட்டு இதுதான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இந்த ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலேஜ்லேருந்தே நம்ம ஃப்ரெண்ட் தான் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நம்ம எப்படி அந்த செயினை மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே வந்துட்டு நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி செயின் மேக் பண்ணும் ஆர் ஃப்ரேம்ஸ் என்ன ஏதாச்சும் மேக் பண்ணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவங்க வந்துட்டு நான் கிஃப்ட் பாக்ஸ்லாம் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. நம்ம எப்படி பேக் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வர அதில் பாருங்கள். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ரெசின் திங்ஸ்க்கும் என்ன பேஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த ரெசின் இந்த ஃபஸ்ட் ஆர்டருக்கும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றும் இல்லை, ரெசின் அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ரெசின் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ நான் அதை பற்றி இதில் வந்துட்டு ஃபுல்லாக சொல்கிறக்கா நான் வந்துட்டு விரும்பலை. உங்களுக்கு இதுக்கு பதிலாக நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு ஒரு சின்ன மாரல் ஸ்டோரி வந்துட்டு இந்த ரெசின் ஒர்க்கோடு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு இப்படி ஓகே அப்படின்னா இப்படி நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா இல்லை எங்களுக்கு வந்துட்டு ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு மாற்றிக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு ரெசின் அப்படின்னா நம்ம ரெசின் பற்றி தனியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ போடலாம். ஸோ எல்லா வீடியோஸுமே இதே தான் ரிப்பீட் ஆகுறப்போ உங்களுக்கு அது போர் அடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா யோசிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ட்ரஸ்ட். இதோட மாரல் வித் நம்ம ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற கதையில் வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஹன் அண்ட் மோகன். 2 பேருமே ரொம்ப திக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்துட்டு ஒரு வெக்கேஷனை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு ஃபாரின் ட்ரிப் வந்துட்டு போயிருக்காங்க. அந்த ஃபாரின் ட்ரிப்பை வந்துட்டு இன்னும் சுவாரஸ்யமாக ஆக்கிறதுக்காக இவங்க ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாங்க. அந்த ஃபாரஸ்ட் எப்படி அப்படின்னா ரொம்ப அடர்ந்த காடு, நிறைய மரம் இருக்கும், பட் வனவிலங்குகள் வந்துட்டு நிறையா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அந்த காடுக்குள்ளே போகிறாங்க. வைல்டு அனிமல்ஸ் நிறையா இருக்கும் அந்த மாதிரி பேசுகிறாங்க. இதில் வந்துட்டு மோகன் வந்துட்டு நல்லா விவரமானவன் வச்சுக்கோங்க. சோகன் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவேன். அந்த மாதிரி இருக்கப்போ இவங்க 2 பேரும் உள்ளே போகிறப்பவே சோகன் சொல்கிறான், என்னடா காடு இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வைல்டு அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மோகன் கிட்டே பேசிட்டே போகிறான். அப்போ வந்துட்டு மோகன் சொல்கிறான், எதுக்கும் பயப்படாத, நம்ம வந்துட்டு எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், உனக்கு நான் எனக்கு நீ, எதாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் பயப்படாமல் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா தைரியம்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க பேசிகிட்டே போகிறப்போ ஒரு சத்தம் வருது. ஒரு காட்டு அனிமல்லாம் வர மாதிரி ஒரு சத்தம் வருது. பார்த்தா இவங்க நினச்ச மாதிரியே ஒரு கரடி வந்துருச்சு, காட்டு கரடி வந்திருக்கு. கரடியும் இவங்கள பார்த்துருச்சு, இவங்களும் கரடியை பார்த்துட்டாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுமே இல்லை. கரடி வந்துட்டு ஜாலி, இன்றைக்கி 2 வேட்டடா, இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கிக்கிட்டாங்கடா சேகர் அப்படிங்கிற மாதிரி இவங்கள நோக்கி அது முன்னாடி வருது. அப்போ வந்துட்டு சடனாக மோகனுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்துருச்சு. அவன் பயத்தில் பக்கத்தில் இந்த மரத்து மேலே ஏறிட்டான். இவன் என்ன நினச்சிட்டான், சோகனும் பின்னாடியே ஏறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆளுக்கு முன்னாடி ஏறிட்டான். ஆனால் சோகனுக்கு மரம் ஏற தெரியாது. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், அங்கேயே நின்றுட்டான். ஆனால் மோகன் வந்துட்டு கீழே இறங்கி வரல. சோகன் வந்துட்டு பயத்தில் அவன் யோசிக்கிறான், அந்த நிலைமையிலையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா வருது. சரி, நம்ம மயக்கம் போட்ட மாதிரி செத்த மாதிரி நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நின்றுட்டு கீழே வந்துட்டு படுத்துட்டான். கரடிக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. என்னடா இவ்வளோ நேரம் நல்லா இருந்தா, என்னடா கீழே படுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து மோந்தெல்லாம் பார்க்குது. இவங்க நடிச்சிட்டனால அந்த கரடி நினச்சிருச்சு ஒருவேளை செத்துட்டான் போல அப்படின்னு நினச்சிருச்சு. ஆனால் அந்த கரடி வந்துட்டு சோகன் காதில் வந்துட்டு உரும்புது, என்னமோ அனிமல்ஸ் வந்துட்டு உரும்போ அந்த மாதிரிலாம் பண்ணும்ல, அந்த மாதிரி சோகன் காதில் பண்ணிவிட்டு அது போயிடுது. கரடி போன கொஞ்ச நேரம் கழித்து மோகன் மரத்துலேருந்து கீழே இறங்கி வரான். இறங்கி வந்ததுக்கப்புறம் அப்பாடா நம்ம 2 பேர் தப்பிச்சிட்டோம்டா, ஆடா வீட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனால் மோகனுக்கு வந்துட்டு ஒரு டவுட். அவன் வந்தோடனே, ஆமாம் சோகனு, கரடி கிளம்புறதுக்கு முன்னாடி உன் காதில் வந்துட்டு உரும்பிட்டு போச்சு, உனக்கு என்னன்னு தெரியுமா? யாருக்கு தெரியும் கரடி என்ன சொல்லுது அப்படின்ட்டு. ஆனால் சோகன் வந்துட்டு அவன் மனசில் இருக்கிறது அப்படி சொல்கிறான். அது ஒன்றும் இல்லைடா, என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம யாரையும் நம்பக்கூடாது, நமக்கு அந்த இடத்துல நம்ம மட்டும்தான் இருக்கும். அவங்க லைஃப்பில் அவங்க உயிரை காப்பாற்றணுங்கிறப்போ அடுத்தவங்க லைஃப்பை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க, அவங்க சேஃபாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்படி இதை கேட்டோடனே மோகனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இந்த கதையோட மாரல் என்ன அப்படின்னா,
தனக்கு ஒன்றுனா அவங்களுக்காக அவங்க என்ன வேணால் செய்வாங்க. அவங்க நண்பனாக இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, மற்றவங்க லைஃப்பை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறதுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த ஆர்டரோட ரெசின் ஒர்க் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண ஆர்டரே ரொம்ப அவுட்புட் வந்துட்டு ரொம்ப ஃபேபுலஸாக வந்துச்சு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த செயினோட உங்கள் ஒப்பீனியனை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வேறு கதை வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட டாப்பிக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசின் ஒர்க்கில் நம்ம அதை ஷேர் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொன்னாங்க பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு அழகான வீடியோவில் வந்துட்டு உங்களை பார்ப்பது வித்யா. பை பை.